அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏஐ இம்பாக்ட் சம்மிட் அப்படிங்கிறது லாஸ்ட் 5 டேஸா நம்ம நியூஸ் பேப்பர்ல பார்த்துருக்கோம் ஏஐ சம்மிட் பத்தி. ஸோ இன்னைக்கு வந்து நேத்து வந்து அந்த ஏஐ சம்மிட் அப்படிங்கிறது ஆக்சுவலி கன்க்ளூட் ஆகுது. ஓகேவா? இந்த ஏஐ சம்மிட்ட பொறுத்தவரைக்கும் இந்தியால நடந்துச்சு. நியூ டெல்லியில வந்து நடந்துச்சு. என்ன தீம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பீப்பிள், பிளானட் அண்ட் ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்கான தீமா இருந்துச்சு. நேத்து நியூஸ் பேப்பர்ல நம்ம பார்த்திருந்தோம். சர்வம் ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படிங்கிறத வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட பேர் கூட விக்ரம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கண்டென்ட்ஸ்லாம் நம்ம பார்த்திருந்தோம். அண்ட் தென் ஃபைனலா நம்ம பார்க்குறப்ப இந்த ஏஐ சம்மிட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எங்க நடந்துச்சு அப்படின்னா, நமக்கு பிளெச்லில வந்து நடந்துச்சு. பிளெச்லி பார்க் யூகேல வந்து நடந்துச்சு. செகண்ட் சம்மிட் வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னா, சியோல் சவுத் கொரியாவோட கேபிட்டல்ல நடந்துச்சு. தேர்ட் சம்மிட் வந்து நமக்கு பாரிஸ்ல நடந்துச்சு. ஃபோர்த் சம்மிட் வந்து நியூ டெல்லி. ஃபிஃப்த் சம்மிட் எங்க நடக்க போகுது, அடுத்த சம்மிட் எங்க நடக்க போகுது அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபிஃப்த் சம்மிட் எங்க நடக்க போகுது அப்படின்னா, நம்மளோட சுவிட்சர்லாந்து அங்க ஜெனீவால நடக்க போகுது. சுவிட்சர்லாந்துல ஜெனீவால நடக்க போகுது. சரியா? ஸோ அதுதான் நம்ம முதல் செய்தியில வந்து பார்த்திருக்கோம். முக்கியமான விஷயங்கள் இது எல்லாமே. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ரிலேட்டடான ஒரு சில கன்டென்ட்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ தமிழ்நாடு ரிலேட்டடா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பனமலை பெயிண்டிங்ஸ பத்தி குடுத்திருக்காங்க. ஸோ இந்த பனமலை பெயிண்டிங்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பல்லவர் காலத்த சேர்ந்தது. ஓகேவா? ஸோ இந்த பனமலை அப்படிங்கிற அந்த பெயிண்டிங்ஸ் எங்க இருக்குன்னா, தலகிரீஸ்வர டெம்பிள் அப்படிங்கிற ஒரு டெம்பிள் விழுப்புரம் பனமலை அப்படிங்கிற பகுதியில இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த கோயில கட்டினது யாருன்னா நரசிம்மவர்மன் 2. அங்க இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ் எல்லாமே அஜந்தால இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ் மாதிரியே இருக்கு அப்படிங்கறத அந்த க்ளோஸ் ரிசம்பிளன்ஸ் இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அண்ட் இட் இஸ் ஓல்டர் தேன் சித்தனவாசல் அப்படிங்கறதே கொடுத்திருக்காங்க. சித்தனவாசல் பெயிண்டிங்ஸை விட ஓல்டர் பெயிண்டிங்ஸ் தான் இந்த பனமலையில இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல. அடுத்த இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் என்னன்னா அழகுமுத்துக்கோன். ஸோ அழகுமுத்துக்கோன் கோன் பத்தி நமக்கே தெரியும். காட்டாளம் குளத்து பகுதியை சேர்ந்த ஒரு பாளையக்காரர். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முதலா தமிழகத்திலிருந்து போரிட்ட ஒரு பாளையக்காரர்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். முதன்மையானவர்னு நம்ம எடுத்து சொல்றோம். எந்த வருஷத்துல இவர் போராடி இருக்கார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1759 இவர் போராடி இருக்கார். சரியா? அடுத்தது ஸ்லெண்டர் லோரஸ். ஸ்லெண்டர் லோரஸ்னா அது ஒரு குரங்கு வகை. சரிங்களா? குரங்கு அந்த தேவாங்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ கடவூர் வைல்ட் லைஃப் சாங்சுரி அது வந்து திண்டுக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்கள்ல ஸ்ப்ரெட் ஆகி இருக்கு. அந்த கடவூர் வைல்ட் லைஃப் சாங்சுரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லெண்டர் லோரிஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான சாங்சுரி. சரியா? ஸ்லெண்டர் லோரிஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான சாங்சுரி இந்த கடவூர் வைல்ட் லைஃப் சாங்சுரி தான். ஸோ இந்த ஸ்லெண்டர் லோரிஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு நாக்டர்னல் அனிமல். நாக்டர்னல் அனிமல்னா நைட்ல ஆக்டிவா இருக்கக்கூடிய அனிமல். அதே மாதிரி அர்போரியல் மேமல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அர்போரியல் அப்படின்னா மரங்களை பிரதானமா மரங்கள் தான் அதுக்கு வந்து வாழ்விடமே. மரத்துல தான் இருக்கும். மரத்துல தான் சாப்பிடும், எல்லாமே பண்ணும். ஸோ அந்த மாதிரி மரத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால அர்போரியல் மேமல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அண்ட் தென் இதோட ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா என்டேஞ்சர்டு அப்படிங்கிற என்டேஞ்சர்ட் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. லாஸ்டா நேஷனல் ஃபாசில் வுட் பார்க் எங்க இருக்குன்னா திருவக்கரை விழுப்புரத்துல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். 1940ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. வுட் ரிலேட்டடான ஒரு பார்க். சரியா? ஸோ நேஷனல் ஃபாசில் வுட் பார்க் எங்க இருக்குன்னா திருவக்கரை விழுப்புரம். ஸோ இன்னைக்கு முக்கியமான செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி.